ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி வெங்காயம் வதக்கு சட்னி செய்ய போகிறோம். அதுவும் கார சட்னி. அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பூண்டு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் புதினா. நம்ம கருவேப்பிலை தாளிப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் புதினா வச்சுக்கணும், ரொம்ப வச்சுக்கக்கூடாது. எல்லாம் வாங்க நம்ம தாளிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு, நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நான் 250 வெங்காயம் எடுத்திருக்கேன். 250 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி, பூண்டு 1 முழுசாக உரித்து வச்சுக்கோங்க. உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் வச்சுக்கோங்க. நம்ம கருவேப்பிலை தாளிக்கிற மாதிரி புதினா எடுத்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து சேர்த்துக்குவோம். நல்லா சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவோம். கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். நம்ம இப்போ மிளகாய் சேர்த்துப்போம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்த பிறகு வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு உப்பு சேர்த்துப்போம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியெல்லாம் சேர்க்கணும். இப்போ புதினா சேர்த்துப்போம். ரொம்ப போடக்கூடாது புதினா. நம்ம கருவேப்பிலை தாளிக்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இல்லாட்டி புதினா சட்னி ஆயிரும். நம்ம ஃப்ளேவருக்கு தான் சேர்த்துருக்கோம். சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மிளகாய் போடுங்க. மிளகாய் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கருகி போயிடும். சட்னி ஆற வச்சு அரைக்கணும். சூடோடு அரைச்சோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. நம்ம இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்குவோம் ஸ்டவ்வை. நல்லா ஆற வச்சு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தாளிப்பு அப்புறம் தாளிக்கணும். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ சட்னி தாளிச்சுக்குவோம். தாளிக்கு கரண்டி வச்சாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்குவோம். காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துப்போம். உளுந்து செவந்தோடனே
கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.